இந்த யூஎம்பி இப்படின்னு அடிக்க நினச்சி கூட பார்க்கலாங்க. அப்படி என்னடா யூஎம்பிக்கு புதுசான ஸ்கின் விட்டானுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கின்னுலாம் ஒன்றும் இல்லை. புதுசாக நம்ம கேர்னாக்காரன் ஒரு லேடட் ஒன்று விட்ருக்கான். அந்த லேடத்தை என்னடா அதுன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ இந்த ஆம்பர் ஸ்கின் தான். உண்மையிலேயே சொல்லுங்க, நல்லா தான் இருக்குது ஆம்பர் போட்டு அடிச்சா கன் ஸ்கின்னோட. அப்புறம் சரி இந்த மேட்ச் போய் நம்ம வழக்கம் போல் ரெஸ்ட் பண்ணி ஆடுவோம்னு சொல்லிட்டு ரெஸ்ட் பண்ணி ஆட ஆரம்பிச்சிட்டேன். சரி சென்டருக்கு போய்ட்டு கரெக்டாக கோடா கேரக்டர் போடுவோம் அப்படின்ட்டு கோடா கேரக்டர் போட்டு பார்த்தா இனிமேலாம் ஃப்ரெண்டில் தான் இருப்பானுங்க. சரி ஃப்ரெண்ட் ஆடு இது ஊருன்னு ஏறி போயிட்டு லெஃப்ட்டில் ஒருத்தர் இருப்பான். ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் இருக்கிறவன் ஒரு டவுன் வச்சு பார்த்தோன்னா பின்னாடி ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சிருவான். திரும்பி அவனை டப்புன்னு ஒரு அழுத்தி பிடி பிடிச்சிட்டு திரும்பி சுற்றி போயிட்டு மறுபடியும் நின்று பார்ப்பான். ஊருக்கு போட்டு பயம் நின்றுருப்பான். என்னடா அப்படி சொல்லிட்டு அவன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அவனை ஒரு அடி அடிச்சு இன்னும் ஒரு கில் அடிச்சா ஏசு ப்ரோ எப்படின்னா கொஞ்சம் விட்டுருங்க ஒரு கில் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரின்சிபல் சம்பவம் நான் நடுவில் பாருங்க பயணமாக நிற்பான். ஆனால் தங்குவா கூட போஸ்ட் தான் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு போடா அப்படின்னா நம்பர் 2 ப்ரோ இங்கே தான் ப்ரோ இருக்கான் அப்படின்வான் இனிமே. அப்புறம் அவனுக்கிட்ட போய்ட்டு அடிச்சு மேட்ச் எப்படி முடிச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க.